ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரூபிக் கியூபை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்லி பிகினர் மெத்தட். உங்களுக்கு கியூப் சால்வ் பண்ணவே தெரியாது, சால்வ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னா இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக சால்வ் பண்ணணும்னா இந்த மெத்தட் உங்களுக்கு வராது. இது ரொம்ப ஈஸியாக ஃபார்முலாஸே ரொம்ப கம்மியாக சால்வ் பண்ணுற ஒரு பிகினர் மெத்தட். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெறும் 4 ஃபார்முலாவில் நம்ம இந்த கியூபை சேர்த்திடலாம். அதுவும் ஃபஸ்ட்டு 2 லேயர் இருக்குல்ல, அதாவது இதோ இந்த 2 லேயரை ஒரே ஒரு ஃபார்முலாவில் சேர்த்திடலாம். சரி வாங்க இப்போ இந்த கியூபை ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டு நம்ம சேர்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தடில் வந்துட்டு இந்த சில கியூப் மெத்தட்லாம் ஆர் இன்வெர்டட், ஆர்யூ, யூ டு யூ இன்வெர்டட் அந்த மாதிரி நோட்டிஷன்ஸ் கூடி வராது. நான் சிம்பிளான ஃபார்முலாஸ் மட்டும் தான் சொல்லுவேன். ஓகே, ஓரளவுக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டோம். ஓகே, ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கலரை டாப்பாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒயிட் கலரை நம்ம டாப்பாக வச்சுக்கலாம். ஸோ இப்போது நம்ம இந்த ஒயிட் ஃபுல்லாக சேர்த்தணும். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் லேயர் கம்ப்ளீட் ஆயிரும். அப்புறம் இந்த செகண்ட் லேயர், தேர்ட் லேயர். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல இந்த ரோல் எதுவுமே இல்லை. இங்கே இந்த ஒயிட் கலர் பீஸ் எனக்கு கண்ணில் இருக்குது, நான் இப்படியே மேலே ஏற்றிடலாம். அடுத்தது எனக்கு இங்கே 2 ஒயிட் பீஸ் இருக்குது. இங்கே எனக்கு எதுவும் இப்போ ஒன்று தான் இருக்குது, நான் இப்படியே ஏற்றிடலாம். இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஏற்றணும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஏற்ற முடியாத மாதிரி சுச்சுவேஷன் வந்தோடனே ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்துடும். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவோட பேர் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. இந்த பீஸை நான் இங்கே போக வைக்கணுன்னா இது ஒரு எட்ஜி பீஸ், அதாவது இது சென்டர் பீஸ், இந்த 4 எட்ஜி பீஸ், இதெல்லாம் கார்னர் பீஸ். இப்போ நான் இந்த பீஸை இங்கே போக வைக்கணுன்னா இந்த ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை சேர்த்திடலாம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா. இந்த பீஸ் இங்கே இந்த லெஃப்ட் சைடில் இருக்குல்ல இந்த பீஸு, ஸோ இதை நம்ம ரைட் சைடில் ஒழிக்கணும். ஒழிச்சு வைக்கிறேன் பீஸை, இதை கீழே இறக்குறேன். இந்த ரோவில் தானே அது வரணும், அதனால் இந்த ரோ கீழே இறக்குறேன். ஒழிச்சு வச்ச பீஸை வெளில கொண்டு வரேன், அதுக்கப்புறம் மேலே ஏற்றிடுறேன். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஃபார்முலா. ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த பீஸ் இங்கே வந்துருச்சா. இப்போ அடுத்து இங்கே ஒரு ஒயிட் பீஸ் இருக்குது, அது எங்கே வரும், இந்த இடத்துக்கு வரும். ஸோ அதுக்கு நேராக கீழே கொண்டு போய் வச்சிடலாம். இது வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான பீஸ் இருந்தால் அதை இந்த பக்கம் ஒழிச்சு வைக்கணும், இந்த பக்கம் இருந்தால் அதை இந்த பக்கம் ஒழிச்சு வைக்கணும். அது சென்டரில் இருந்தால் எந்த பக்கம் வேணும் ஒழிச்சு வைக்கலாம். ஸோ நான் அதை இந்த பக்கம் ஒழிச்சு வைக்கிறேன், இதை கீழே கொண்டுட்டு வரேன், ஒழிச்சதை வெளில எடுக்கிறேன், மேலே ஏற்றிடுறேன். ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணி ஃபஸ்ட் லேயர் சேர்த்துவோம். ஸோ அடுத்து எனக்கு இங்கே ஒரு ஒயிட் பீஸ் கிடச்சிருக்கு. இந்த ஒயிட் பீஸ் எனக்கு இங்கே போகும். ஸோ இந்த பீஸை ஒழிச்சு வைக்கிறேன், எந்த லேயரில் போகணுமோ அந்த லேயரை கீழே கொண்டு வரேன், ஒழிச்சதை வெளில எடுத்துகிட்டு வரேன், மேலே ஏற்றிடுறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு இன்னொரு ஒயிட் பீஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எங்கன்னா இப்படி இங்கே கீழே பார்த்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஃபேஸில் இருந்தால் நம்ம இங்கே சேர்த்திடலாம். ஒருவேளை இந்த இடத்துல ஃபேஸ் ஒயிட் இருந்ததுன்னா இந்த சைடு ஒழிச்சு வச்சு சேர்த்திடலாம். இப்போ கீழே இருந்தால் என்ன பண்ணணும்னா அந்த ஒழிச்சக்கிற ஃபார்முலாவே 2-3 தடவை பண்ணால் அது இங்கேருந்து இங்கே வந்து சேர்ந்துடும். ஸோ சிம்பிளாக ஒழிச்சு வைக்கிறேன், கீழே இறக்குறேன், ஒழிச்சதெல்லாம் கொண்டு வரேன், மேலே ஏற்றிடுறேன். அதே மாதிரி ஒயிட் பீஸ் இங்கே இருந்தாலும் அதே தான். ஒழிச்சு வைக்கிறேன், தேவையில்லாத பீஸை நம்ம அங்கே போட்டு அந்த பீஸை நம்ம இங்கே வெளில எடுக்க போகிறோம். ஸோ இந்த பீஸ் ஒழிச்சு வைக்கிறேன், கீழே இருக்கிறேன், ஒழிச்சது வெளில கொண்டு வரேன், மேலே ஏற்றிடுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே ஒயிட்டு கிடச்சிச்சா. ஸோ இப்போ இந்த ஒயிட் பீஸை ஒழிக்கிறோம், கீழே இருக்கணும், ஒழிச்சது வெளில கொண்டு வரணும், மேலே ஏற்றிடணும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் கலர் நம்ம சேர்த்திட்டோம். இப்போ அடுத்து இந்த ஃபஸ்ட் லேயரை நம்ம சேர்த்த போகிறோம். நம்ம வந்துட்டு சும்மா இப்படி சுற்றி வச்சிடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே எனக்கு 2 ஆரஞ்சு பீஸ் இருக்குது, ஆனால் இங்கே ஆரஞ்சு பீஸ் இல்லை. ஸோ இப்போ நான் இங்கே வர வேண்டிய ஆரஞ்சு பீஸ் எங்கே இருக்குதுன்னு தேடணும். ஸோ இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆரஞ்சு பீஸை கீழே இறக்கி வெளில கொண்டு வந்துட்டு இந்த ரோவை மேலே ஏற்றிடணும். இந்த ரோவை கீழே இறக்கி நம்மளுக்கு தேவையான பீஸை வெளில கொண்டு வந்துட்டு திரும்பி மேலே ஏற்றிடணும். அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு பீஸ் எங்கே போகணும், ஆரஞ்சு க்ரீன் இந்த இடத்துக்கு போகணுமா. ஸோ அது ஆரஞ்சு க்ரீன் இந்த 2 இடத்துல தான் இந்த ஆரஞ்சு க்ரீன் ஒயிட் பீஸ் போகும். இங்கே ஒயிட் இருக்குது. ஸோ அதனால இந்த பீஸை இங்கே போக வைக்கிறதுக்கு இந்த சைடில் இருக்கிறதுனால இதோட ஆப்போசிட் சைடில் ஒழிக்கிறேன், கீழே இறக்குறேன், ஒழிச்சதை வெளில கொண்டு வரேன், மேலே ஏற்றிடுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆரஞ்சு சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ இந்த பீஸ் என்ன பீஸ்னால் இப்போ வந்துட்டு அடுத்த பீஸ் நம்மளுக்கு இங்கே ஒரு ஒயிட் பீஸ் இருக்குது. இது ப்ளூ ரெட்டுக்கு நடுவில் போகும். ப்ளூ ரெட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ளூ ரெட் இங்கே இருக்குது, ரெட் ப்ளூ. ஸோ இப்போ இந்த இடத்துல அது போகும் அந்த பீஸு. ஸோ இந்த பீஸ் அங்கே போகணுன்னா அதே ஃபார்முலா ஒழிச்சு வைக்கிறேன், கீழே இருக்கிறேன், ஒழிச்சதை வெளில கொண்டு வரேன்,
மேலே ஏற்றிடுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இது செட் ஆகிடுச்சு. மிடில் பீஸ் மட்டும் மாறி இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த கீழே இறக்கி மிடில் பீஸை வெளில கொண்டு வந்துட்டு மேலே ஏற்றிடணும். ஸோ நம்மளுக்கு இங்கே மிடில் பீஸ் எல்லாம் வந்துருச்சா. இது என்ன பீஸு? மிடில் வந்துட்டு ஒயிட் க்ரீன். ஸோ இதை நம்ம க்ரீன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம். ஓகே, இதுதான் க்ரீன். இங்கே தான் ஒயிட் க்ரீன் பீஸ் வரும் இல்லையா. ஸோ அதனால் இந்த பீஸை இங்கே போக வைக்கிறதுக்கு எந்த டேரெக்ஷனில் வேணால் ஒழிச்சிக்கலாம். சென்டர் பீஸ் தான். ஒழிச்சு வைக்கிறேன், கீழே இறக்குறேன், ஒழிச்சதை வெளில கொண்டு வரேன், மேலே ஏற்றிடுறேன். ஸோ இதோட க்ரீன் கலர் நம்மளுக்கு ஃபஸ்ட் லேயரில் இது செஞ்சிருச்சு, இதுவும் செஞ்சிருச்சு. இங்கே இந்த 2 பீஸ் சேரணும். இது வந்துட்டு ப்ளூ கலர் இங்கே போகணும். இந்த ஒயிட் ப்ளூ பீஸ் இங்கே போகும். ஸோ இதை ஒழிச்சு வைக்கிறேன், கீழே இறக்குறேன், ஒழிச்சதை வெளில கொண்டு வரேன், மேலே ஏற்றிடுறேன். அதுக்கப்புறம் இந்த பீஸை இங்கே கொண்டு வந்துட்டு ஒயிட் ரெட் இங்கே தான் போகும். ஸோ ஒழிச்சு வைக்கிறேன், கீழே கொண்டு வரேன், ஒழிச்சதை வெளில கொண்டு வரேன், மேலே ஏற்றிடுறேன். ஸோ இதோட நம்மளோட ஃபஸ்ட் லேயர் கம்ப்ளீட்டட். இப்போது செகண்ட் லேயருக்குள்ளே போகலாம். செகண்ட் லேயருக்கும் இதே ஃபார்முலா தான். நம்ம வந்துட்டு எந்த பீஸ் எங்கே போகணும்னு பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே இந்த 2 எட்ஜுக்கு நடுவில் இந்த எட்ஜ் பீஸ் என்னதுன்னா க்ரீனும் ரெட்டு இருக்கிற எட்ஜ் பீஸ் இங்கே வரும். ஸோ நம்ம க்ரீனும் ரெட்டு இருக்கிற பீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். க்ரீன் ரெட் இங்கே இருக்குது. க்ரீன் ரெட் பீஸ் இங்கே இருக்குது. இங்கே ஃப்ரண்ட் ஃபேஸ் கலரோட இந்த எட்ஜ் பீஸ் கலர் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் வச்சிடக்கூடாது க்ரீன் ரெட் பீஸை. இந்த க்ரீனும் மேட்ச் ஆகுது இல்லை. ஒருவேளை இங்கே ரெட்டு இருந்தால் ரெட்டும் மேட்ச் ஆகணும். இங்கே க்ரீனும் இருக்கிற மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இதை ஒழிக்கிறேன், கீழே இறக்குறேன். அதாவது எனக்கு இந்த பீஸ் வந்துட்டு இங்கே போகும்ல, நம்மளால் இங்கே இருக்கிற பீஸ் இங்கே போக வைக்க முடியும், இல்லைனா இங்கே போக வைக்க முடியும். இந்த பீஸ் எனக்கு இங்கே போகணுங்கிறதுனால நான் இது ஆப்போசிட் சைடில் ஒழிக்கிறேன், கீழே இறக்குறேன், ஒழிச்சதை வெளில கொண்டு வரேன், மேலே ஏற்றிடுறேன். இப்போ இந்த பீஸ் கலையுதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதுக்கு திரும்பி இந்த பீஸை ஒழிக்கிறேன், கீழே இறக்குறேன், ஒழிச்சதை வெளில கொண்டு வரேன், மேலே ஏற்றிடுறேன். ஸோ நம்மளுக்கு அந்த ப்ளூ ரெட் க்ரீன் ரெட் சேர்ந்துருச்சு இல்லை, ப்ளூ ரெட்டு சொல்லிட்டு சாரி, க்ரீன் ரெட் பீஸ் இங்கே கரெக்டாக வந்துருச்சா. இதே மாதிரி ஒரு பீஸாக பாருங்கள். இப்போ ரெட்டு ப்ளூ பீஸ் இருக்குது. நம்ம இதை ரெட்டோடு வச்சு பார்த்துக்கணும். ஸோ ரெட் ப்ளூ பீஸ் எங்கே போகும்? இங்கே போகாது. இது ரெட் ப்ளூ இங்கே தான் போகும். ஸோ இதை இங்கே வச்சுட்டு ஆப்போசிட் சைடில் ஒழிக்கிறேன், கீழே இறக்குறேன், ஒழிச்சதை வெளில கொண்டு வரேன், மேலே ஏற்றிடுறேன். ஸோ இப்போ இது கலைஞ்சிருக்கும். ஸோ இதை இங்கே போட்டு சேர்த்திடலாம். ஒழிக்கிறேன், ஆப்போசிட் சைடில் கீழே இறக்குறேன், ஒழிச்சதை வெளில கொண்டு வரேன், மேலே ஏற்றிடுறேன். ஸோ நம்மளுக்கு இந்த இது சேர்ந்துருச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு கலராக பார்த்து சேர்த்துவோம். இந்த பீஸ் வந்துட்டு எங்கள் ஆரஞ்சிலே தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இதை இங்கே இப்படி வச்சுட்டு ஃபார்முலா பண்ணிங்கன்னா இங்கே பீஸ் ரிவர்ஸ் ஆகி வந்துடும். இங்கே க்ரீனும் இங்கே ஆரஞ்சும் வந்துடும். ஸோ அதனால தான் இப்படி வச்சுட்டு ஆப்போசிட் சைடில் ஒழிக்கிறேன், கீழே இறக்குறேன், ஒழிச்சதை வெளில கொண்டு வரேன், மேலே ஏற்றிடுறேன். அதுக்கப்புறம் இந்த பீஸ் இங்கே போக ஆஸ் யூஷுவல் ஒழிக்கிறேன், கீழே இருக்கிறேன், ஒழிச்சதை வெளில கொண்டு வரேன், மேலே ஏற்றிடுறேன். ஸோ நம்மளுக்கு செகண்ட் லேயர் எல்லாமே சேர்ந்துருச்சு. இது மட்டும் சேரலை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 பீஸும் மாறி இருக்குது. மாறி இருந்தால் என்ன பண்ணலான்னா, நம்ம இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு தேவையில்லாத பீஸை இப்போதைக்கு இந்த இடத்துல போட்டு இந்த பீஸை வெளில கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இதை இங்கே சேர்த்திடலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த பீஸ் கடைசியில் எனக்கு தான் தேவை. இப்போ தேவையில்லைங்கிறதுனால இந்த பீஸை ஒழிக்கிறேன், கீழே இறக்குறேன், ஒழிச்சதை வெளில கொண்டு வரேன், மேலே ஏற்றிடுறேன். இதுக்கும் ஒழிக்கிறேன், கீழே இறக்குறேன், ஒழிச்சதை வெளில கொண்டு வரேன், மேலே ஏற்றிடுறேன். ஸோ நம்மளுக்கு இங்கே இருந்த பீஸ் இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ளூ ஆரஞ்சு பீஸ் வெளில வந்திருக்கும். ப்ளூ ஆரஞ்சு பீஸ் எங்கே வந்திருக்குன்னு பார்க்கலாம். ப்ளூ ஆரஞ்சு பீஸ் இங்கே இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேஸ் ப்ளூவோட மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த பீஸ் எனக்கு இங்கே போகணுங்கிறதுனால ஆப்போசிட் சைடு ஒழிக்கிறேன், போக வேண்டிய இடத்தோட ரோ கீழே இருக்கிறேன், வெளில கொண்டு வரேன், மேலே ஏற்றிடுறேன் ஒழிச்சதை. அதுக்கப்புறம் இதை ஒழிக்கிறேன், கீழே இருக்கிறேன், ஒழிச்சதை வெளில கொண்டு வரேன், மேலே ஏற்றிடுறேன். ஸோ இதோட நம்மளோட வந்துட்டு 2 லேயரும் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம 3ஆவது லேயர் கூட போகலாம். இப்போ தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு புது ஃபார்முலா படிக்க போகிறோம். அது வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் கொண்டு வரதுக்காக அந்த ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்முலா பேர் ஜே ஃபார்முலா. இந்த மாதிரி நம்மளுக்கு இங்கே ஏற்கனவே ஒரு ஜே மாதிரி ஒன்று இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் அந்த ஃபார்முலா போட்டால் சேர்ந்துடும். சில டைம் இங்கே ஜே இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ ஒருவேளை நம்மளுக்கு இந்த மாதிரி ஜே மாதிரி இருந்தால் அது எங்கே ஜே மாதிரி வருதோ அந்த சைடை இப்படி வச்சுட்டு அந்த டாப்பில் வச்சுட்டு இந்த சைடை கீழே இறக்குங்க, இந்த சைடு கொண்டுட்டு போங்க. இந்த பேக் ரோ இருக்குல்ல, இந்த பீஸை வந்துட்டு இப்படி தள்ளுங்க. புரிஞ்சிச்சா? இருங்க, ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறேன். இந்த மாதிரி ஜே எந்த சைடில் இருந்துருக்கோ அதோட மேல் பகுதி எந்த சைடு இருக்கோ அந்த ஃபேஸ் இப்படி வச்சுட்டு கீழே இறக்குங்க,
இந்த பக்கம் கொண்டு போங்க. இதுவும் ஆக்சுவலி ஒரு ஜே வரைகிற மாதிரி தான் இருக்கும். அந்த இந்த கோடு போடுறோம், இந்த கோடை வளையிறோம், அதுக்கப்புறம் மேல் கோடு போடுவோம்ல, ஸோ அந்த மேல் கோடு போடுறோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை இப்போ இங்கே வெளில கொண்டு வந்துட்டு இப்படி நம்ம இதை மேலே எடுத்தோம்னாக்கா இங்கே வந்துட்டு நம்மளுக்கு அந்த பீஸ் கலைஞ்சிரும். ஸோ இதை இப்படியே வச்சுட்டு இந்த பீஸ் இருக்குல்ல, அந்த பீஸை இப்படி கொண்டு வந்துட்டு இதை இப்படி சேர்த்திடணும். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபார்முலா பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ப்ளஸ் கிரியேட்டட் ஆயிரும். ஸோ சில டைம் இங்கே ப்ளஸ் இல்லாமல், அதாவது இப்போ ஜே இருந்தது இல்லை, ஜே இல்லாமல் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும், இல்லைன்னா ஒரே ஒரு டாட் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த சைட் அதாவது ஜே வரைகிறோம், நார்மலாக ஜே வரைகிற மாதிரி ஒரு லைன் போடுறோம், அந்த லைனை வளைக்கிறோம், அதாவது இந்த லைன் போட்டோம், இந்த லைன் போடுவோம்ல, அந்த லைனுக்கு இது, அதுக்கப்புறம் டாப்பில் ஒரு கோடு போடுவோம்ல, அதுக்கு வந்துட்டு இது, அதுக்கப்புறம் இந்த பீஸை இங்கே கொண்டு வந்துட்டு இதை மேலே ஏற்றி இதை ஏற்றிடணும். இந்த மாதிரி ஜே வரும்போது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைன்ஸ் ப்ளஸ் சேர்ந்துடும். இந்த மாதிரி ஒரு லைனாக வந்ததுன்னா அந்த லைனை இப்படி வச்சுட்டு இப்படி அதே ஜே ஃபார்முலாவை போடுங்க. பின்னாடி இது அந்த ஜே ஃபார்முலாவை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஜேயை வச்சுட்டு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ளஸ் கிரியேட் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு 2 லேயர் சேர்ந்துருச்சு, அப்புறம் நம்ம கீழே ஒரு ப்ளஸ்ஸும் சேர்த்திட்டோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ளஸ்ஸை சரியாக்கணும். ப்ளஸ்ஸை எப்படி சரியாக்கணும்னா, இப்போ இங்கே இந்த பீஸ் இங்கே இருந்தால் இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ப்ளூ இதோட மேட்ச் ஆகணும், இதோட இது மேட்ச் ஆகணும், இதோட இது மேட்ச் ஆகணும்ன்ட்டு எல்லா கலரும் மேட்ச் பண்ணணும். அதுக்கு தான் ப்ளஸ்ஸை சரி பண்ணணும். ப்ளஸ்ஸை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கலரை இந்த மாதிரி வச்சு பாருங்கள், ரெட் சென்டரோட வச்சு பாருங்கள். இங்கே மேட்ச் ஆகுது, இது மேட்ச் ஆகலை, இதுவும் மேட்ச் ஆகலை. ஸோ இப்போ இங்கே ப்ளூ இருக்கா, ப்ளூ சென்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்து ப்ளூ சென்டரோட வைங்க. நம்மளுக்கு ப்ளூ மேட்ச் ஆகிடுச்சு, இது மேட்ச் ஆகலை, இதுவும் மேட்ச் ஆகலை. ஸோ இப்போ ஆரஞ்சு சென்டரை ஆரஞ்சோட வைப்போம். நம்மளுக்கு இந்த சைடு எதுவும் மேட்ச் ஆகலை, ஆனால் இந்த சைடு வந்துட்டு க்ரீன் மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி 2 கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சா. ஸோ இப்போ நம்மளுக்கு மேட்ச் ஆகாத இந்த 2 தான் நம்ம இங்கேயும் இதை இங்கேயும் கொண்டு வரணும். அதுக்கு தான் நம்ம புது ஃபார்முலா கற்றுக்க போகிறோம். அதுதான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்முலா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த இதை கீழே இறக்கி இந்த பீஸ் இருக்குல்ல, அதை அப்படியே பின்னாடி ஒரு ரவுண்டு சுற்றி இன்னொரு தடவை மூவ் பண்ணி இங்கே பின்னாடி கொண்டு வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதை மேலே ஏற்றிடுங்க. இதை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. இதை இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த ப்ளஸ் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் ப்ளூவோட வச்சா ஒரு இதுவும் மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி தப்பாக இருக்கிறத மாற்றுறதுக்கு இந்த ஃபார்முலா வந்துட்டு யூஸ் ஆகும். என்ன ஃபார்முலான்னு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ப்ளஸ் இருந்து அது தப்பாக இருந்தால் ஏதாவது திரும்பி சொல்கிறேன் ஒரு தடவை, ஏதாவது கலர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலரை வச்சு பாருங்கள், ஏதாவது ஒன்றாவது மேட்ச் ஆகும். அந்த மாதிரி மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு எந்த 2 கலர் மேட்ச் ஆகுதோ அதை பின்னாடி வச்சுட்டு மேட்ச் ஆகாத 2 கலருக்கு நடுவில் ஒரு கார்னர் இருக்கும்ல, அந்த கார்னர் வந்துட்டு கீழே கொண்டு வாங்க. 1 2 2 மூவ் பண்ணி அதை இங்கே பின்னாடி கொண்டு வந்து வச்சுருங்க, அதாவது இங்கே. அதுக்கப்புறம் இதை மேலே ஏற்றிடுங்க. அதுக்கப்புறம் அதை இன்னொரு ரவுண்டு சுற்றி இங்கே கொண்டு வந்துடுங்க, கீழே இறக்குங்க, இதை வெளில கொண்டு வாங்க, மேலே ஏற்றிடுங்க. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஃபார்முலா மூலமா ப்ளஸ் சரியாகும். இந்த ஃபார்முலா வந்துட்டு கார்னர் ஃபார்முலா இந்த மாற்றுறதுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இது சேர்ந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த கார்னரை மொத்தம் சரி பண்ணணும். இப்போ நம்மளுக்கு இங்கே வந்துட்டு இந்த பீஸ் இருக்குது, இது சரியான இடத்துல இருந்தால் கேட்டால் தப்பான இடத்துல இருக்குது. இங்கே வந்துட்டு நம்மளுக்கு க்ரீன் ரெட் எல்லோ இருக்கணும், ஆனால் இங்கே ப்ளூ ரெட் எல்லோ இருக்குது. ஸோ இது தப்பு. இந்த பீஸ் கரெக்டாக இருக்குதான்னு பார்ப்போம். இங்கே நம்மளுக்கு எல்லோ ரெட் ப்ளூ இருக்கணும், ஆனால் இங்கே வந்துட்டு ஆரஞ்சு இருக்குது. ஸோ இந்த பீஸும் தப்பு. இந்த பீஸ் வந்துட்டு நம்மளுக்கு ப்ளூ ஆரஞ்சு எல்லோ அந்த 3த்துக்கும் நடுவில் வர பீஸ் தானே இது. ஸோ இந்த பீஸ் வந்துட்டு இங்கே இருந்தால் தானே சேர்ந்துருக்கும், அதனால தான் நம்ம அந்த பீஸ் தேடிட்டுருக்கோம். இங்கேயும் தப்பாக இருக்குது. இப்போ அடுத்த பீஸ் போவோம். இந்த பீஸ் நம்மளுக்கு கரெக்டான இடத்துல இருக்குது. இங்கே வந்துட்டு க்ரீன் எல்லோ ஆரஞ்சுன்னு இருக்குது. இது தப்பாக இருந்தால் இது ரொட்டேட் பண்ணால் இது சேர்ந்துடும், ஆனால் வந்துட்டு ரொட்டேட் பண்ணணும்.
ஸோ அந்த மாதிரி கரெக்டாக இருக்கிறத லெஃப்ட் சைடு வச்சுட்டு இப்போ நம்ம 4வது ஃபார்முலா கற்றுக்க போகிறோம். இது பேர் 11 ஃபார்முலா. இப்போ நம்ம 11 இந்த க்யூப்பில் வரைய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 போட்டு 1, அதாவது இப்படி போட்டு இப்படி 1 போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 1 போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சேர்ந்தது லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு கீழே இறக்கிடணும். இந்த லேயரை இதை கீழே இறக்கிட்டு இந்த சைடு தள்ளி கொண்டு போயிடணும். அதுக்கப்புறம் இதுக்கு கீழே இறக்கிட்டு இதை வந்துட்டு இதோட சேர்த்திடணும். அப்போது நம்மளுக்கு இதோட சேர்ந்துடும், இதோட கலையும். இது சேர்ந்ததுக்கப்புறம் நாம் இதை மேலே தள்ளிட்டு இதை இப்படி வெளில கொண்டு வந்து இதை சேர்த்துட்டு மேலே தள்ளிடணும். இதை பண்ணுறது மூலிமா அதுக்கப்புறம் இந்த எட்ஜை கரெக்டாக இதோட வச்சுக்கணும். இதை பண்ணுறது மூலிமா சேர்ந்துருக்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கும், மற்றதெல்லாம் ஒரு ரொட்டேஷன் ஆகும். இங்கே இருக்கிற பீஸ் இங்கே போகும், இங்கே இருக்கிற பீஸ் இங்கே வரும், இங்கே இருக்கிற பீஸ் இங்கே வரும். ஸோ எனக்கு இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம்லேயே இது சேர்ந்துருச்சு. இது ரொட்டேட் பண்ணால் இது சேர்ந்துடும். அதே மாதிரி தான் உங்களுக்கும். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு இங்கே வர வேண்டிய பீஸ் இங்கே இருக்குன்னா நீங்கள் 2 தடவை பண்ணணும். அப்போ அது அங்கேருந்து இங்கே இந்த ஃபார்முலாவை நீங்கள் 2 தடவை பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்பி அதை இங்கேருந்து இங்கே வரும். அது ஒரு டைமும் அந்த இப்போ பீஸ் எங்கே இருக்குன்ற பொசிஷன் நம்ம பொருந்து மாறும். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பீஸ் எல்லாம் ரொட்டேட் பண்ணணும். இதுக்கு நம்ம முன்னாடியே இந்த எட்ஜை ஸ்விட்ச் பண்ண ஒரு ஃபார்முலா படிச்சிருந்தோம்ல, கார்னர் ஃபார்முலான்னு கடைசி சொன்னேன்ல, அந்த ஃபார்முலாவை நம்ம வந்துட்டு இதில் அப்ளை பண்ணால் இந்த கார்னர் ட்விஸ்ட் ஆகும். இந்த நம்ம போடும்போது இந்த பீஸ் ஒரு ரொட்டேஷன் ஆகும், இந்த பீஸ் 2 ரொட்டேஷன் ஆகும். ஸோ நம்ம இப்போ அந்த ஃபார்முலாவை திரும்பி இதில் போடலாம். கீழே இருக்கிறேன், பின்னாடி கொண்டு போய் வைக்கிறேன் பேக் ஆஃப் த க்யூப். அதுக்கப்புறம் இதை மேலே ஏற்றுறேன். அதுக்கப்புறம் சைடில் கொண்டு வந்து இதை கொண்டு வந்து இப்படி பண்ணிடுறேன். இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ ரைட் சைடு செஞ்சோம்ல, அது அப்படியே லெஃப்ட் சைடு செய்யணும். லெஃப்ட் சைடு ரோவை கீழே இருக்கிறேன், இதை இங்கே கொண்டு வரேன், பின்னாடி கொண்டு வந்துட்டேன். அந்த ஒயிட் பீஸை மேலே ஏற்றிட்டேன், இதை இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ரைட் சைடு செஞ்சது அப்படியே லெஃப்ட் சைடு செஞ்சோமா, ஸோ அந்த பீஸ் ரொட்டேட் ஆயிடுச்சு, இந்த பீஸ் ரொட்டேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதுக்கும் அதே ஃபார்முலா தான் செய்யணும். கீழே இறக்குறேன், பின்னாடி கொண்டு போகிறேன், மேலே ஏற்றுறேன், சைடில் கொண்டு வந்து இங்கே பக்கத்தில் வச்சுக்கிறேன், கீழே இறக்குறேன், இதை வந்து சேர்த்துட்டேன். அப்போது இந்த சைடு செஞ்சது இப்போ லெஃப்ட் சைடு செய்கிறோம். பின்னாடி கொண்டு போய் வச்சுட்டு இதை மேலே ஏற்றி இதை இங்கே சைடு கொண்டு வந்து வச்சுட்டு இதோட சேர்த்து மேலே ஏற்றிடுறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு அது ஒரு ரொட்டேஷன் ஆகிருக்கு. இன்னொரு தடவை ரொட்டேட் ஆனால் இது 2 நம்மளுக்கு சேர்ந்துடும். அதே ஃபார்முலாவை திரும்பி போடுறேன், பின்னாடி கொண்டு போய் வச்சுட்டு இதை மேலே ஏற்றிட்டு சைடில் கொண்டு வந்து வச்சுட்டு கீழே இறக்கி இது பண்ணி இப்படி பண்ணிட்டு அதே இப்போ ரைட் சைடு செஞ்சதே லெஃப்ட் சைடு செய்கிறோம். லெஃப்ட் சைடு அப்படியே பொறுமையாக பார்த்து செஞ்சுட்டா இதோட நம்மளுக்கு க்யூப் சால்வ் ஆயிரும். மோஸ்ட்லி வந்துட்டு ஒரே சைடு மட்டும் ட்விஸ்ட் ஆகி இருக்கிற மாதிரி வராது, இப்படி தான் வரும் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சும்மா ஃபோர்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு பீஸை ட்விஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை சேர்த்துறது ரொம்ப கஷ்டம், இம்பாசிபிளானு நினைக்கிறேன். பட்டு ரொம்பவே கஷ்டம் அதை சேர்த்துறது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.